பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் எப்பொழுது வரும்? மக்தரி, சரிங்களா? எங்கே மனசே அந்த விக்கிரகத்தை சுத்தப்படுத்தினாரோ, கிறிஸ்து இந்த 2ஆம் வருகையில பூமிக்கு என்ன வேலை பண்றாருன்னா, சபை மக்களை சுத்தப்படுத்துற வேலை கொஞ்சம் கொஞ்சமா என்ன இருக்குதா நடக்குது. கடைசியா யார் நிக்கிறாங்க சொன்னா, பாதம் அங்கங்கள் நிற்கிறார்கள். சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுசேஷமா அறிவிக்கூடிய பாதங்கள் மலைகள் மேல் எவ்வளோ அழகா இருக்கு. இந்த வேலையெல்லாம் சுத்தப்படுத்தின பின்பு மனசே யாரை தொழுது கொண்டாரு? ஒரே தேவன் எல்லாருமே தொழுது கொள்ளணும். அதே தான் கிறிஸ்து ராஜ்யத்தில் எல்லாமே சரி செய்த பின்பு என்ன நடக்கணும்னா, யாவே ஒருவனே தேவன். வசனத்தை வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. ஆலயத்துல தேவன் மாத்திரம் தான் இருக்கணும். அது என்ன இருக்கக்கூடாதா? மனசே அங்கே தேவன் மாத்திரம் தான் வச்சிருக்கணும். என்ன வச்சிருந்தாரு? விக்கிரகத்தை வச்சிருந்தாரு. விக்கிரகத்தை அகற்றின பின்பு யார் தேவனா? ஒருவர். இங்கே கிறிஸ்துவுடைய அரசாட்சியில இந்த ராஜ்யத்துல யார் தேவனா இருக்கணுமா? யார் இருக்கக்கூடாதுங்க? சாத்தான் இருக்கவே கூடாது. அந்த வேலை தான் கிறிஸ்தவன் பண்ணியிருக்கிறாராம், பார்த்திருக்கிறார். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது இதோ மனிதர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாய் இருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார். ஒட்டுமொத்த உலகத்தையும் கிறிஸ்து சீர்திருத்தின பின்பு தேவன் என்ன பண்ணுவாராம்? இதோ மனுஷர் மத்தியிலே தேவன் என்ன பண்ணுவாராம்? வாசம் பண்ணுவான். சமாரியஸ்தர்கிட்ட சொன்னார் இல்லையா, என் பிதாவை எங்கும் தொழுதும் காலம் வரும், அது இப்போதான் வந்திருக்கிறது. ஆனா ராஜ்யத்துல ஒரே கடவுள், ஒரே தேவன். அப்பேற்பட்ட ஆலயத்துல தேவன் என்ன பண்ணுவாராம்? வாசம் பண்ணுவார்.